தமிழ் சினிமாவில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினி கமல் படங்களுக்கு இடையே வசூல் போட்டி எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் உச்ச நட்சத்திரங்களாக கொண்டாடப்படுகின்றனர். ரஜினிகாந்த் கமர்ஷியல் பாதையிலும், கமல்ஹாசன் புதிய தொழில்நுட்பம், கதைகளில் புதுமை எனவும் பயணிக்கின்றனர். இருவரும் நண்பர்களாக வலம் வந்தாலும் மறைமுகமாக தொழில் போட்டி இருக்கவே செய்தது. இருவரின் படங்கள் வெற்றி பெற்றாலும் வசூல் நிலவரத்தில் ரஜினி முன்னிலையில் இருந்தார். குறிப்பாக 90களுக்கு பிறகு ரஜினியின் படங்கள் வசூல் ரீதியில் மாபெரும் சாதனை படைத்தன. கடந்த 20 ஆண்டுகளில் ரஜினி கமல் படங்கள் ஒரே நாளில் வெளியாவது குறைந்துவிட்டது. இறுதியாக சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ் படங்கள் வெளியாகின. அதிலும் ரஜினியே வெற்றி அடைந்தார். அதன் பின்னர் ரஜினிகாந்தின் சிவாஜி, எந்திரன், 2.0 படங்கள் பிரம்மாண்ட வசூலை குவித்தன. 2.0 உலக அளவில் 750 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக கூறப்பட்டது. அதே சமயம் கமல்ஹாசன் விஸ்வரூபம், உத்தம வில்லன் போன்ற வித்தியாசமான படங்களை கொடுத்தார். இதில் விஸ்வரூபம் பல சர்ச்சைகளை சந்தித்து வசூல் ரீதியில் வெற்றி அடைந்தது. இருந்தாலும் எந்திரன் வசூலை முறியடிக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் விக்ரம் படத்தின் முதல் நாள் வசூல் 22 கோடி ரூபாய். இதன் மூலம் ரஜினிகாந்தின் அண்ணாத்த படத்தின் முதல் நாள் வசூலான 23 கோடியை நெருங்கியது விக்ரம். மேலும் கேரளாவில் 5.9 கோடி ரூபாயும், ஆந்திரா, தெலங்கானாவில் 4.8 கோடி ரூபாயும், கர்நாடகாவில் 3 கோடியே 30 லட்சமும் வசூல் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் 2ஆம் நாள் விக்ரமின் வசூல் 18 கோடி ரூபாய். 3ஆம் நாள் 20 கோடியை தாண்டும் என்று கூறுகின்றனர் திரையுலகினர். இதன் மூலம் 3 நாட்களில் 60 கோடி ரூபாயை தாண்டுகிறது விக்ரம் படத்தின் வசூல். இது வேறெந்த கமல் படத்திலும் நடக்காதது. விக்ரம் வசூல் 100 கோடியை தாண்டும் என்று திரைத்துறையினர் கூறுகின்றனர். அதன் மூலம் அண்ணாத்த படத்தின் வசூலை விக்ரம் தாண்டும் வாய்ப்புள்ளது. இதனால் கமல்ஹாசனின் பல ஆண்டு கனவு விக்ரம் மூலம் நிறைவேறும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செந்தில் ராஜா.